அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பறவைகளின் வலசை போதல் நிகழ்வு பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பொதுவாக பறவைகளின் வலசை போதல் நிகழ்வானது ஒரு காலநிலை சார்ந்த இடப்பெயர்ச்சி ஆகும். பொதுவாக இது வருடத்திற்கு 2 முறை நடைபெறுகிறது. இவை தமது இனப்பெருக்கம், உணவு தேவை, சூழ்நிலை, பருவநிலை போன்ற பல்வேறு காரணங்களுக்காக இடப்பெயர்ச்சி செய்கின்றன. ஆனால் இந்த வலசை போதல் நிகழ்வானது பறவைகளின் உயிருக்கே மிகவும் ஆபத்தான ஒரு நிகழ்வாகும். காரணம், இதில் வலசை போகும் பல பறவைகள் பெரிய வல்லூறுகள், கழுகுகளால் வேட்டையாடப்பட்டு இறக்கின்றன. சில பறவைகள் பிற காரணங்களுக்காகவும் இறந்துவிடும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இந்த வலசை போதல் நிகழ்வானது பொதுவாக புவியின் வடக்கிலிருந்து தெற்காகவோ அல்லது தெற்கிலிருந்து வடக்காகவோ நடைபெறுகிறது. சில பறவை இனங்கள் அதிகபட்சமாக 14,000 கிலோமீட்டர் வரை கூட வலசை சென்று திரும்புகின்றன. இந்த தொலைதூர வலசை போதலை தவிர குறைந்த தூர வலசை போதலும் நடைமுறையில் இருக்கிறது. வலசை போதல் நிகழ்வில் பறவைகள் நிலப்பரப்பு, கடல் பரப்பு என மாறுபட்ட பரப்புகளை கடந்து பறந்து செல்கின்றன. இந்த வலசை போகும் உணர்வை பறவைகளுக்குள் எது தூண்டுகிறது என்பதை நம்மால் இன்று வரை முழுமையாக அறிய முடியவில்லை. ஆனாலும் ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு சில கூறுகளை வைத்து நாம் இவற்றை அறிந்து கொள்ளலாம். அவை பகலின் நேரம் குறைதல், குறைந்த வெப்பநிலை, உணவு பற்றாக்குறை மற்றும் பறவைகளின் மரபியல் ரீதியான முன்கணிப்பு. இவையே பறவைகளை வலசை போவதற்கு தூண்டும் காரணிகளாகும். வலசை போகும் பறவைகளின் பேட்டன் என்று சொல்லக்கூடிய வலசை போகும் பறக்கும் வடிவங்கள் பலவாறு மாறுபடுகின்றன. சரி, எப்படி இந்த பறவை கூட்டங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் பயணிக்கின்றன என்பது இன்று வரையும் பறவையியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து கொண்டே இருக்கின்றனர். இதன் அடிப்படையில் கிடைத்த சில அரிய தகவல்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பறவைகளின் காம்பஸ், அதாவது திசைகாட்டியாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பறவைகள் பயன்படுத்துகின்றன. மேலும் இவற்றின் உணர்வு திறனும் மிக மிக அதிகம். அதோடு யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டு UK மற்றும் ஓல்டன்பர்க் ஜெர்மனி இவற்றை சார்ந்த ஆய்வாளர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்துள்ளனர். அது என்னவென்றால், இரவு நேரத்தில் வலசை போகும் பறவைகளின் ரெட்டினா என சொல்லக்கூடிய விழித்திரையில் கிரிப்டோக்ரோம் 4 எனும் புவியின் காந்த கதிர்வீச்சினை பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு வகை புரதம் உள்ளது என்கின்றனர். இந்த கிரிப்டோக்ரோம் 4 புரதம் 527 வகையான அமினோ அமிலங்களை கொண்டுள்ளதாம். மேலும் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியை சார்ந்த பீட்டர் ஹோர் மற்றும் ஓல்டன்பர்க் விஞ்ஞானி இலியா இருவரும் இந்த 527 அமினோ அமிலங்களில் வெறும் 4 வகை டிரிப்டோபன் அமிலங்கள் மட்டுமே இந்த புவியின் காந்த கதிர்வீச்சை அறிய பறவைகளுக்கு போதுமானது என வியப்பூட்டும் பல தகவல்களை கூறுகின்றனர். இந்த பறவைகளின் காம்பஸ் ஒரு வேதியியல் சார்ந்த கெமிக்கல் காம்பஸ் ஆகும். இது ஒளியை, அதாவது காந்த கதிர்வீச்சை உணர்வது உயிரியல் மற்றும் வேதியியல் அடிப்படையிலான ஒரு செயல்முறை ஆகும். இந்த வேதியியல் செயல்முறை ரேடிக்கல் பேர் குவாண்டம் மெக்கானிசம் என அழைக்கப்படுகிறது. அதாவது பறவையின் கண்ணில் உள்ள விழித்திரையில் ஒளி பட்டவுடன் எலக்ட்ரான்களை பரிமாறும் ரேடிக்கல் பேர் வேதியியல் செயல்முறை நடைபெறுகிறது. எனவே பறவையின் கண்ணிலிருந்து மூளைக்கு செல்லும் நியூரான்கள் இதற்கு இசைவுற்று பறவையின் கண்ணிலிருந்து அந்த கதிர்வீச்சினை உணர்கின்றன என்பதே இந்த கேள்விக்கு ஒரு சுருக்கமான விடையாகும். கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால் இந்த நிலையை 3 வகையாக கூறலாம். முதல் நிலையில் பறவையின் விழித்திரையில் படும் ஒளியுள்ள போட்டான்கள் சில மூலக்கூறுகளை விழித்திரையில் தூண்டிவிடுகின்றன. இவை எலக்ட்ரான்கள் பரிமாற்றத்தை தூண்டுகிறது. இரண்டாம் நிலையில் ஏற்கனவே இருந்த ஒற்றை எலக்ட்ரான் மற்றும் தூண்டப்பட்ட மேலும் 2 எலக்ட்ரான்கள் என 2 நிலைகள் பறவையின் விழித்திரையில் உருவாகின்றன. ஆங்கிலத்தில் சிங்லெட் மற்றும் ட்ரிபிளெட் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாம் நிலையில் 2 மாறுபட்ட எலக்ட்ரான் நிலைகளினால் பறவையின் பார்வை கோணமும் அதில் உருவாகும் ரசாயன மாற்றமும்
மாறுபடுகிறது. எனவே இந்த மாறுபாட்டை அடிப்படையாக வைத்தே பறவையின் கண்கள் புவியின் காந்த கதிர்வீச்சினை உணர்கின்றன. இதன் மூலம் சரியான பாதையில் பறவைகள் வலசை சென்று திரும்புகின்றன. மேலும் இந்தியாவிற்கு பொதுவாக வெளிநாட்டு பறவைகள் வலசை வரக்கூடிய காலங்கள், அதாவது துவக்க காலங்கள் என்று பார்த்தால் செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை. பின்னர் அவை அதிகபட்சம் ஏப்ரல் மாதத்திலிருந்து தனது தாய்நாட்டிற்கு திரும்புகின்றன. நமது தேசத்திற்கு ஏறத்தாழ 29 நாடுகளிலிருந்து பறவைகள் பருவ காலத்தில் வலசை வருகின்றன. ஏறத்தாழ 2019 1349 வகையான வலசை இன பறவை இனங்கள் இங்கு வந்து சென்றது என பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரி, இந்த தரவுகளை எல்லாம் எப்படி சேகரிக்கின்றனர் என நாம் சந்தேகத்திற்படுவது நியாயமான ஒரு விஷயமாகும். இதற்கு பதில் GPS டிராக்கிங், அதாவது ரேடியோ டெலிமெட்ரி ரியல் டைம் அனாலிசிஸ் தொழில்நுட்பம் என்பதாகும். தற்போது ABC என அழைக்கப்படும் அமெரிக்கன் பேர்டு கன்சர்வன்சி மோட்டஸ் எனும் வைல்டு லைஃப் டிராக்கிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகிறது. இதன் மூலம் தனது வான்பரப்பில் பறக்கும் அனைத்து பறவைகளும் செல்லும் தூரங்களையும் அவற்றை டிராக்கிங் செய்து இந்த தொழில்நுட்பம் அவற்றிற்கு கொடுக்கிறது. இதன் பெயர் மோட்டஸ். இது போன்ற GPS டிராக்கிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் பறவைகளின் வலசை போகும் தூரங்களும் அவற்றின் லொகேஷன்களும் நமக்கு பரிமாறப்படுகின்றன. இவ்விதம் இந்தியாவின் பறவை மனிதன் என அழைக்கப்படுபவர் சலீம் அலி அவர்கள் 2025 இந்த வருடத்திற்கான உலக பறவைகள் வலசை போதல் தினம் கடந்த 10 மே 2025 அன்று அனுசரிக்கப்பட்டது. அடுத்து 11 அக்டோபர் 2025 அன்று அனுசரிக்கப்பட இருக்கிறது. இவ்வாறு பறவைகள் கண்டம் விட்டு கண்டம், துருவ பகுதிகளை விட்டு துருவ பகுதிகள் என வலசை போகின்றன. இது ஆதி முதல் நடந்து வரும் ஒரு சுழற்சியாகும். ஆனால் நமது வளர்ச்சியை மட்டும் அடிப்படையாக கொண்ட பல நடவடிக்கைகள் பறவைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவற்றின் தலைமுறைகளை அழித்து இயற்கையின் சமநிலையற்ற தன்மைக்கு காரணமாகின்றன என்பது ஒரு கசப்பான உண்மையாகும். எனவே இந்த பூமி மனிதருக்கு மட்டும் சொந்தமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது, சொந்தம் என்பதை நாம் உளமாற உணர்ந்து பறவைகளை தொந்தரவு செய்யாமல் அவற்றிற்கு வழிவிட்டு நாமும் வாழ்வோம்.